பெங்கல் புயல் நிவாரணமாக முத்தியால்பேட்டை மக்களுக்கு தலா 2 கிலோ அரிசி ராஜா சந்துரு அறக்கட்டளை சந்துருஜி வழங்கினார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட ஜீவாநகர் மக்களுக்கு குட்வில் நிறுவனர் விஸ்வா கார்த்திகேயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஸ்கெட் பிரெட் வழங்கினார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலியார்பேட்டையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த பாதாள மின் இணைப்பு கேபிள். பெங்கல் புயல் நிவாரணமாக முத்தியால்பேட்டை மக்களுக்கு தலா 2 கிலோ அரிசி ராஜா சந்துரு அறக்கட்டளை சந்துருஜி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் செயல்படும் ராஜா சந்துரு அறக்கட்டளை தொகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த வகையில் பெங்கல் புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள ஏழை மக்கள் 1500 குடும்பங்களுக்கு தலா 2 கிலோ அரிசியை அறக்கட்டளை தலைவர் சந்துருஜி வழங்கினார். அப்பொழுது அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டையின் டிவி நகர் பகுதியில் புயல் தாக்கத்தால் மக்கள் வீடுகளை இழந்து வாடி பிறகு குடியிருப்புகளின் வாகன நிறுத்தங்களில் தஞ்சமடைந்தனர். இந்த செய்தி எனது கவனத்திற்கு வந்தவுடன் அவர்களின் துயரத்தை உணர்ந்து சாய்பாபா மண்டபத்தின் உரிமையாளருடன் நேரில் சந்தித்து மன வலிவுடன் கேட்டுக்கொண்டேன். பல அனுகூலங்களை சமாளித்து அந்த மண்டபத்தில் என் மக்களுக்கு இரவு தங்க வசதியை ஏற்படுத்தி இரவு உணவும் ஏற்பாடு செய்தார். அவர்கள் பாதுகாப்பாக இருக்க உறுதி செய்தார். இதனை ராஜா சந்துருஜி மக்களுக்கு உதவி செய்தார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட ஜீவாநகர் மக்களுக்கு குட்வில் நிறுவனர் விஸ்வா கார்த்திகேயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஸ்கெட் பிரெட் வழங்கினார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது. குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டன. இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் 8க்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்களை கொண்டு மழைநீரை விரைவாக அகற்றினார். இதனால் அந்த பகுதிக்கு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் நேற்று பால் பிரெட் உணவு வழங்கிய ஜான்குமார் எம்எல்ஏ இன்று அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கினார். தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் மார்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மார்டின் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முதலியார்பேட்டையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த பாதாள மின் இணைப்பு கேபிள்.
இன்று காலை 6:30 மணியளவில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வைத்திலிங்க செட்டி தெருவில் அண்டர் கிரவுண்ட் எலக்ட்ரிக்கல் கேபிள் பாதாள மின் இணைப்பு கம்பிகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்பகுதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் அவரிடம் தெரிவித்தவுடன் அப்பகுதிக்கு நேரில் சென்ற மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து சில நிமிடங்களில் 2 துறை சேர்ந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் வந்து எரிந்து கொண்டிருந்த தீப்பிழம்பை அணைத்து அந்த பகுதியில் உள்ள மின் இணைப்புகளை துண்டித்து மக்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றினர். ஆனால் இதில் துரதிர்ஷ்டமான மனதுக்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து சில வருடங்களாக பாதாள மின் இணைப்பு கம்பிகள் பழுதடைந்து இது போன்ற தீ விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. அதனால் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்பின் மூலம் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களும் மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களும் பழுதாகி விடுகிறது. இதனால் அடிக்கடி மக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். அதற்கு காரணம் பாதாள மின் இணைப்பு கேபிள்கள் எல்லாம் பழுதடைந்து வீணாகி விட்டது என்ற மின்துறையை சார்ந்தவர்களை கூறுகின்றனர். மேலும் தலைக்கு மேல் செல்லும் மின் கம்பிகள் மூலம் இணைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசும் மின்துறையும் தலையிட்டு சரி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து இதுபோன்ற தீ விபத்துக்களும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதாவது தொடர்கதையாகிவிடும். இந்த பாதாள மின் இணைப்பு கம்பிகள் விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதியில் குடியிருப்புகளில் வசித்த 2 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மேற்கண்ட உப்பனாறு ஒட்டியுள்ள பகுதியான கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் தெரு, ஆந்தோனியர் கோவில் தெரு, சின்ன பொய்கை குடிசை மாற்று வாரியத்தின் பகுதியான அரசு குடியிருப்பு பகுதி தெருக்கள், நேரு நகர் முழுவதும், பாரதிதாசன் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, குபேர் நகர் முழுவதும், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி மற்றும் உப்பனாறு வாய்க்காலை ஒட்டிய மேற்கு பகுதியான கென்னடி நகர், சுப்பராய பிள்ளை சத்திரம் முழுவதும், சாரதி நகர் முழுவதும், சாந்தி நகர் மற்றும் சாந்தி நகர் விரிவாக்கம் முழுவதும், இளங்கோ நகர் மற்றும் இளங்கோ நகர் விரிவாக்கம் முழுவதும் மற்றும் ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி இருந்ததால் அப்பகுதி சேரும் சகதியுமாக உள்ளது. அதே நேரத்தில் மழை வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ள நீர் வடிந்த பிறகு வீடுகளில் சேதமடைந்த மெத்தை தலையணை, எலக்ட்ரிக் சாதன பொருட்கள், அரிசி பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் மற்றும் வீடுகளில் சேதமான இதர பொருட்களை வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக வீதிகளில் கொட்டி வைத்து இருக்கிறார்கள். இது சேரும் சகதியுடன் வீதிகள் தோறும் குப்பை மலை போல் காட்சியளிக்கிறது. அதில் எலி, பூனை போன்ற விலங்குகளும் அடங்கும். அது தற்போது அழுகிய நிலையிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய் கிருமிகள் பரவும் தொற்றும் உள்ளது. ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீதிகளில் உள்ள சேரும் சகதிகள் மற்றும் குப்பையாக கிடக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை அப்புறப்படுத்தி பொதுமக்களை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவும்படி தாங்களை கேட்டுக்கொள்வதாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு ஒன்றை அளித்தார். பெங்கல் புயல் நிவாரணமாக முத்தியால்பேட்டை மக்களுக்கு தலா 2 கிலோ அரிசி ராஜா சந்துரு அறக்கட்டளை சந்துருஜி வழங்கினார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட ஜீவாநகர் மக்களுக்கு குட்வில் நிறுவனர் விஷ்வா கார்த்திகேயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஸ்கெட் பிரெட் வழங்கினார். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலியார்பேட்டையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த பாதாள மின் இணைப்பு கேபிள்.